அனைவருக்கும் வணக்கம். பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாளை 27/10/2025 மகா கந்தசஷ்டி விழா நடைபெறுதுங்க. அதாவது பொதுவாக இன்றைக்கி சூரசம்காரமும் இருக்கும். அந்த நாளில் இப்போ வந்து கந்தசஷ்டி விழாவில் நீங்கள் இந்த 6 நாள் விரதம் இருக்காமல் நாளைக்கு ஒரு நாள் மாத்திரம் விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும், நம்ம கேட்டவே கிடைக்குங்க. இதை எப்படி இந்த விரதத்தை நம்ம இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையிலே எந்திரிச்சு நல்லா ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி உங்கள் வீட்டு வாசல் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை கற்பூரம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வாசலில் மாக்கோலம் போடுங்க. போட்டு பின்ன உங்கள் பூஜை ரூம்லேயும் நல்லா நீட்டாக எல்லாம் தொடச்சி முருகர் படம் இருந்தால் முருகர் படம் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா முருகருடைய சிலை இருந்தாலும் சரி, முருகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். பால், நெய், தயிர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைன்னா படம் இருந்தால் படத்தை நல்லா சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச செவ்வரளி மாலை வாங்கி போடுங்க. வாங்கி போட்டு அவருக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம், இல்லைன்னா உங்களுக்கு என்ன முடியுதோ, இல்லைன்னா ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டு பாலும் பழம் வெற்றிலை பார்க்க கூட நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு முருகப்பெருமான மனசார வழிபாடு செய்யுங்க. நாளை ஒரு நாள் விரதம் இருக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி ஒரு 8 மணி வரை நீங்கள் விரதத்தை இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். பால் பழம் மாத்திரம் எடுத்து விரதம் இருக்கவங்களும் உண்டு. இல்லைன்னா மதியம் ஒரு நேரம் மாத்திரம் உணவு எடுத்துகிட்டு விரதம் இருக்கவங்களும் உண்டு. அது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து விரதம் இருந்துக்கலாங்க. மனசார முருகப்பெருமான வழிபாடு செய்து காலையிலே நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்து சிகப்பு கலர் திரியிட்டு நீங்கள் நல்ல பசு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி 6 விளக்கேற்ற முடிஞ்சால் ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா ஒரு விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்ல. விளக்கேற்றி முருகர் உட்காந்துட்டு கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், ஏதாவது ஒரு முருகருடைய பாடல் எடுத்து பாடுங்க. அப்படி உங்களுக்கு ஒன்றுமே பாட தெரியலன்னா டிவியில் கூட நீங்கள் அந்த பாடல்லாம் இருக்குது, அதை ஓட விட்டுட்டு கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் தூவ தீபம்லாம் காணிச்சு மனசார வழிபாடு செய்யுங்க. அதாவது சஷ்டியில் நம்ம விரதம் இருந்து என்ன தேவையை நம்ம கேட்கமோ அந்த தேவையை முருகப்பெருமான் கண்டிஷனாக நிறைவேற்றுவாருங்க. இந்த சஷ்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள். அடுத்த சஷ்டிக்குள்ளே உங்களுடைய பண தேவையாகட்டும், ஒரு வீடு ஆகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும் அது கண்டிப்பாக நிறைவேறி இருக்குங்க. குழந்தை பாக்கியம் வேண்டியவங்க குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கலாம். அந்த கழிஞ்ச 6 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க நாளை ஒரு நாள் மாத்திரம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது இந்த 6 நாட்களுக்குள்ள பலனும் நமக்கு கிடைக்குங்க. இன்னும் நிறைய பேரால் நம்ம எல்லா நாளும் விரதம் இருக்க முடியாது. அது கொண்டு தான் நாளை மாத்திரம் விரதம் இருந்து நீங்கள் மனசார வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானுடைய புகழையே பாடிக்கிட்டே இருங்க. நம்ம நல்லதே நினைக்கும் போதுக்கு நமக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க. பொதுவாக முருகப்பெருமான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வழிபாடு செய்தோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்ல ஒரு நிலையை கொடுப்பாரு. பின்ன நீங்கள் விரதத்தை சாயந்தரம் 6 மணி ஆகும்போது பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்ததுன்னா, முருகன் கோயில் இருந்ததுன்னா அங்கே போய் அவருக்கு பிடிச்ச ஏதாவது அபிஷேகத்துக்கு பிடிச்ச இளநீர், பன்னீர் ஏதாவது வாங்கி கொடுங்க முடிஞ்சால். இல்லைன்னா ஒரு நெய் தீபமாவது ஏற்றி முருகப்பெருமானை மனதால் வழிபடுங்க. பின்ன நாளை சூரசம்காரம் இருக்குங்க. முடிஞ்சால் உங்கள் யாராவது திருச்செந்தூர் போவதாக இருந்தால் போய் பாருங்கள். மிடியில் உங்கள் வீட்டு டிவிலே நீங்கள் சூரசம்காரம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்படி நாளை ஒரு நாள் மாத்திரம் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள். இது கண்கூடான உண்மைங்க. நாளை மாத்திரம் நீங்கள் அவரை மனசார வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு உங்களுக்கு எல்லா வித அருளும் கிடைக்கட்டும் நானும் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.